ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. changing world, ಹೇಳೋಣ, unchanging God. ಬದಲಾಗುವ ಲೋಕ, ಬದಲಾಗದ மிக ದೇವರು. முக்கியமான செய்தி இந்த காலத்தில் நம்ம கேட்க போகிறோம். ಇವತ್ತು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ல ஆண்டவர் பிரமாதமாக இடைப்பட்டார். ಮೊದಲನೇ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಬಲವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದನು. ஆண்டவர் அதை பேசும்போது என் உள்ளத்தில் பெரிய உற்சாகத்தை கொடுத்தார். ಮಾತನಾಡುವಾಗ ದೇವರು ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಉತ್ಸಾಹವನ್ನು ನೀಡಿದನು. மாறும் உலகம், ಬದಲಾಗುವ ಲೋಕ, மாறாத தேவன். ಬದಲಾಗದ ದೇವರು. மாறும் உலகத்தில், ಬದಲಾಗುವ ಲೋಕದಲ್ಲಿ மாறாத தேவன் ஒருவர் உண்டு. ಬದಲಾಗದೇ ಇರುವ ದೇವರು இந்த ಒಬ್ಬರು. உலகம் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ಈ ಲೋಕವು ಒಂದೊಂದು ಕ್ಷಣವೂ ಬದಲಾಗುತ್ತಿದೆ. இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳುತ್ತಿರುವ ನಾವು ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳು ಒಂದೊಂದು ಸಮಯದಲ್ಲೂ ಬದಲಾಗುತ್ತಿದೆ. நேற்று இருந்தது போல இன்றைக்கு இல்ல, ನಿನ್ನೆ ಇದ್ದ ಹಾಗೆ ಇವತ್ತು ಇಲ್ಲ, இன்றைக்கு இருந்தது போல நாளைக்கு இருப்பதில்ல, ಇವತ್ತು ಇದ್ದ ಹಾಗೆ ನಾಳೆ ಕೂಡ ಇರುವುದಿಲ್ಲ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடியும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாழிகையும் மாறிக்கொண்டே இருக்கு இந்த உலகம். ಒಂದೊಂದು ಕ್ಷಣವೂ ಒಂದೊಂದು ಗಂಟೆಯೂ ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಬದಲಾಗುತ್ತಾ ಇದೆ. மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், ಮನುಷ್ಯರು ಬದಲಾಗುತ್ತಿದ್ದಾರೆ, உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, ಈ ಲೋಕವು ಬದಲಾಗುತ್ತಾ ಇದೆ, கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது, ಕಲಾಚಾರಗಳು ಬದಲಾಗುತ್ತಿದೆ. ஒவ்வொரு நொடியும் விஞ்ஞானம் மாறிக்கொண்டிருக்கிறது, விஞ்ஞானிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ಒಂದೊಂದು ಕ್ಷಣವೂ ಎಲ್ಲ ಸೈಂಟಿಫಿಕ್ ಕಾರ್ಯಗಳು கால மாற்றங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, ಕಾಲಗಳು ಬದಲಾಗುತ್ತಿದೆ. இவை எல்லாம் மாறினாலும் ಇದೆಲ್ಲವೂ ಬದಲಾದರೆ மாறாத ஒரு தேவன் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. ಬದಲಾಗದೇ ಇರುವ ದೇವರು ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ, ನಿಮಗೂ ನನಗೆ. எப்படிப்பட்டவர் என்பதை கொஞ்சம் நம்ம பார்க்க ಅದು ಅವರು ಯಾರು, ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳವರು ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. நம்ம இன்னைக்கு பாட்டு பாடணும், ನಾವಿವತ್ತು ಹಾಡಿದ್ದೇವೆ. 1000 ನಾವುಗಳು இருந்தாலும் ಕೋಟಿ ಸಾವಿರ ತುಟಿಗಳಿದ್ದರೂ பாடக்கூடுமோ, ನಿಮ್ಮಕ್ಕೆ ಹಾಡಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಅದೆಲ್ಲ உங்களை விவரிச்சிட முடியுமா? ಅದರಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ವರ್ಣಿಸಲಾಗುವುದಾ? 1000 மொழிகள் இருந்தாலும் 1000 ராகங்கள் இருந்தாலும் அதுல அவரை பாடி தீர்த்திட முடியாது. அவர் ஒரு வரையறைக்குள்ள முடிச்சிட முடியாது. ஹல்லேலூயா. 1000 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ಗಳು ಇರಬಹುದು, ಸಾವಿರಾರು ಮಂದಿಗಳಿರಬಹುದು, ಆದರೆ ನಿಮ್ಮನ್ನು ವರ್ಣಿಸಲು ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ. ஹல்லேலூயா. சொல்லமா மாறும் உலகம், ಹೇಳೋಣ, ಬದಲಾಗುವ ಲೋಕ, மாறாத தேவன், ಬದಲಾಗದ ದೇವರು. ஹல்லேலூயா. ನನ್ನ ದೇವರು ಮಾತ್ರ. மல்கியா 3:6 வசனம் சொல்லுகிறது, ಮಲ್ಕಿಯ 3:6 ಹೇಳப்படுತ್ತದೆ, நான் கர்த்தர். ನಾನು ಕರ್ತನು. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ಅವರ ವಾಯ್ಸ್ ಯಾವ ರೀತಿ ಇರುವುದೆಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல இருக்கிறவர் என்று. ಆದರೆ ನನ್ನ ವೇದ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ, ಆತನು ಸಿಂಹದ ಹಾಗೆ ಗರ್ಜಿಸುವ ಆತನು. அவர் சொல்லுவார், நான் கர்த்தர். ಅವನು ಹೇಳುವನು, ನಾನು ಕರ್ತನು, நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். ನಾನು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். ನಾನು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. இந்த உலகத்தில் இருக்கிற எது வேணாலும் என்ன வேணாலும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದು ಬೇಕಾದರೂ ಏನು ಬೇಕಾದರೂ ಬದಲಾಗಬಹುದು. ஆனால் மாறாத ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து, இந்த தேவன் மாத்திரம்தான். ಆದರೆ ಬದಲಾಗದೇ ಇರುವವರು ಒಬ್ಬರು ಎಂದರೆ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾತ್ರವೇ. இந்த உலகம், ಈ ಲೋಕವು, ಇದಕ್ಕೆ முதல் காரியம், ಇವತ್ತು ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವು uncertain future, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯ, நிச்சயமில்லாத எதிர்காலம். ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯ, uncertain future, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯ, but ಆದರೆ unchanging nature, ಬದಲಾಗದ ಸ್ವಭಾವ. uncertain future, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯ, இந்த நிச்சயமற்ற இந்த உறுதியற்ற எதிர்காலம், ಈ ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯವು மாறாத இயல்புடையவர் என் கூட உங்க கூட இருக்கிறார். ಬದಲಾಗದೇ ಇರುವವರು ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. அவருடைய நேச்சர் மாறாதது, ಆತನ ಸ್ವಭಾವ ಮಾರ್ಪಡದೇ ಇರುವುದು, குணம் மாறாதது, ಆತನ ಸ್ವಭಾವ என் ಮಾರ್ಪಡದೇ ಇರುವುದು, தேவனுடைய இயல்பு தன்மையே அவர் மாறாதவராய் இருக்கிறார். ಆತನ ಕಾರ್ಯವೇ ಬದಲಾಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯ. uncertain future, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯ, unchanging nature. ಬದಲಾಗದ ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் நிச்சயமற்றதாய், எதிர்காலம் நிச்சயமற்றதாய் இருக்கிறது. ಒಂದೊಂದು ಕಾಲವು ಅದು ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯವಾಗಿದೆ. எனக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஒரு நிச்சயமற்ற எதிர்காலம் தான் இருக்கு. ನನಗೆ ನಿಮಗೆ ಮುಂದೆ ಅದು ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯವೇ ಇದೆ. அடுத்த நொடி என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. ಬರುವ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದು நாளைக்கு ನಿಮಗೆ என்ன நடக்குது, ಊಹಿಸಲಾಗದ ಕಾರ್ಯಗಳು. நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று
எனக்கு தெரியாது. ನಾಳೆ ಏನು ನಡೆಯಲಿದೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் என்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியாது. ಬರುವ ವಾರಗಳಲ್ಲಿ, ಬರುವ ತಿಂಗಳಲ್ಲಿ, ಬರುವ ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ ಅಂತ இந்த ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆராதனையை முடித்துவிட்டு நீங்க வீட்டுக்கு போனா, நான் வீட்டுக்கு போனா என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ಈ ಆರಾಧನೆ ಮುಗಿದ ನಂತರ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಏನಾಗುತ್ತದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ಅದು uncertain future, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯ, நிச்சயமில்லாத, உறுதியில்லாத, நிலையில்லாத எதிர்காலம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇದೆ. அதே சமயத்துல ಅದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ மாறாத, ಬದಲಾಗದ, unchanging, ಬದಲಾಗದ, மாறாத தன்மையுடையவர் உங்க கூட என் கூட எப்பவுமே இருக்கிறார். ಬದಲಾಗದಂತ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ನನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவர் ஒருபோதும் மாற மாட்டார். ಆತನು ಒಂದು ಕ್ಷಣವೂ ஒரு ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ, நொடியும் மாற மாட்டார். ಒಂದು ಕ್ಷಣವೂ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. ಹೇಳೋಣ, இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ, கடந்த வாரத்துல ಕಳೆದ ವಾರ எல்லாருக்கும் அந்த நியூஸ் தெரியும். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಆ ನ್ಯೂಸ್ ಗೊತ್ತು. நிச்சயமற்ற எதிர்காலம். அவங்க இந்த ஒரு அட்டாக் நடந்தது. ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯ ಒಂದು ಅಟ್ಯಾಕ್ ಬಂತು. பாருங்க, அவங்க ஒரு சந்தோஷத்திற்காக போயிட்டு வந்தாங்க. ಒಂದು ಸಂತೋಷಕ್ಕೋಸ್ಕರ திருமணமாகி கொஞ்ச நாள் தான், ಮದುವೆ ಆಗದ ಕೆಲವೇ ದಿನಗಳು. இந்த இடத்துல பெங்களூர்லயோ அல்லது பல இடங்களிலோ எவ்வளோ பேர் பிஸி லைஃப்ல இருந்து இந்த விடுமுறையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் அமைதலா காமா இருந்துட்டு வரலாம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி ಸುற்றுಲಾಕ್ಕೆ போனாங்க இன்னைக்கு. ನೋಡಿ, ಅನೇಕರು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಇರಬಹುದು, ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿರುವವರು ಈ ಬಿಸಿ ಲೈಫ್ ಇಂದ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಒಂದು ಕ್ಷಣಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದರು. எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பாங்க, ಎಷ್ಟು ಸಂತೋಷದಿಂದ ಹೋಗಿದ್ದರು, எவ்வளவு எதிர்பார்ப்போடு போயிட்டு இருப்பாங்க, ಎಷ್ಟೊಂದು ಕಾರ್ಯಗಳಿಂದ ಅಲ್ಲಿ ಹೋಗಿರಬಹುದು. இந்த ಕಾಂಕ್ರೀಟ್ ஜங்கல்ல இருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் ರಿಲ್ಯಾಕ್ಸ್ இருந்துட்டு வரலாம்னு போனாங்க. ಈ ಬಿಸಿ ಲೈಫ್ ಇಂದ ಸ್ವಲ್ಪ ಅವರಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದರು. ಕಲ್ಪನೆ செஞ்சு பாருங்க, ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, நமக்கு ರಿಲ್ಯಾಕ್ಸೇಷನ್ ಅವಶ್ಯ, ನಮಗೆ ರಿಲ್ಯಾಕ್ಸೇಷನ್ ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿದೆ. வெளியே போய் நம்ம சுத்திட்டு வர்றது அவசியம். ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ರಿಲ್ಯಾಕ್ಸೇಷನ್, ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಬರುವುದಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿದೆ. ದೂರ இருக்கிற ನಮ್ಮ ಕುಟುಂಬங்களை பார்த்துட்டு வர்றது அவசியம். ದೂರದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ನೋಡುವುದು ಅವಶ್ಯವಾಗಿದೆ. ஒரு பிக்னிக்கோ ஒரு டூரோ போயிட்டு வர்றது அவசியம். ಒಂದು ಪಿಕ್ನಿಕ್ ಆಗಲಿ, ಟೂರ್ ಆಗಲಿ ಹೋಗುವುದು ಅವಶ್ಯವಾಗಿದೆ. ಅದು ನಮ್ಮ ಮನதையும் ನಮ್ಮ ಉಡலையும் கொஞ்சம் சரிபடுத்தும், கொஞ்சம் நல்லது. ಅದು ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು, ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅದು ಸರಿಪಡಿಸುತ್ತದೆ. இயற்கை ಅನುಭವಿಸಿட்டு வர்றது நல்லது. ಸ್ವಲ್ಪ ನೇಚರ್ ಅನ್ನು ಅನುಭವಿಸಿ ಬರುವುದು ಒಳ್ಳೆಯದು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹೋದರು. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ஒரு பெரிய அட்டாக், ಒಂದು ದೊಡ್ಡ 28 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. 28 ಜನರ ಹತ್ತಿರ ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರೆ. திருமணமாகி கொஞ்ச நேரம் தான், ಮದುವೆ ಆಗಿ ಒಂದು 5 ದಿನ ಇರಬಹುದು, கொஞ்ச நாட்கள் தான், ಸ್ವಲ್ಪ ದಿವಸವೇ. அந்த திருமணமாகி கொஞ்ச நாட்களே ஆனது. பெரிய கனவோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், ஹனிமூனை கொண்டாடிட்டு வரலான்னு போனவங்க கணவனை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಮದುವೆ ಆಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪಿಕ್ನಿಕ್ ಗೋಸ್ಕರ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಅವರ ಗಂಡನು ಮರಣ ಹೊಂದಿದರು. ஆண்களை ஷூட் பண்ணி சாகடிச்சாங்க. ಎಷ್ಟೋ ಗಂಡಸರನ್ನು ಅಲ್ಲಿ ಶೂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎದಕ್ಕೆ பண்ணாங்க அந்த கேள்வி எல்லாம் எனக்கு வேண்டாம். ಯಾರಿಗೋಸ್ಕರ ಮಾಡಿದರು, ಎಂತಕ್ಕಾಗಿ ಮಾಡಿದರು, ಅದು ನನಗೆ ಪ್ರಶ್ನಿಸಲು ಅದು ಅಸಾಧ್ಯವಾದುದು. ಮನುಷ್ಯ ಎಂದ அளவுக்கு ಮೋಸமா போய்கிட்டு இருக்கான். ಮನುಷ್ಯರು ಎಷ್ಟು ಮೋಸವಾಗಿದ್ದಾರೆ. ಅನ್ಸರ್ಟೈನ್ ಫ್ಯೂಚರ್, ಅದು ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯ. என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, ಏನು ನಡೆಯಲಿದೆ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு விஷயம். ಆದರೆ ಇವತ್ತು ನಿಮಗೆ ನನಗೆ ಒಂದು ವಿಷಯವಿದೆ. மாறாத ஒருவர், ಬದಲಾಗದ ಒಬ್ಬರು, ಅನ್ಚೇಂಜಿಂಗ್ ನೇಚರೋட, ಅವರು ಬದಲಾಗದೇ ಇರುವ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವರು ಕೂಡ ಉಂಗ ಕೂಡ இருக்கிறார். ನನ್ನೊಟ್ಟಿಗೆ, ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ, ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ. ವಾರத்துல அந்த நியூஸ் கேட்கும்போது, ಕಳೆದ ವಾರ ಆ ನ್ಯೂಸ್ ಅನ್ನು ಕೇಳುವಾಗ, ಅಳಾದவர்கள் இல்ல, ಅಳದೇ ಇರುವವರು ಯಾರು ಇಲ್ಲ, ಪದರಾದವர்கள் ಇಲ್ಲ, ಕಳವಳ ಹೊಂದಿದವರು ಯಾರು ಇಲ್ಲ, ಕಲಂಗಾದವர்கள் ಇಲ್ಲ, ಎಷ್ಟೋ ಜನ ಪರಿದಪಿಕಾದವர்கள் ಇಲ್ಲ, ಪರಿದಪಿಕಾದவர்கள் இல்ல. ಎಷ್ಟೊಂದು ಅದು ನೆನೆಸು ಪಾಪವಾಗಿ ಅನ್ನಿಸಿಕೊಂಡರು. எவ்வளவு கொடூரமாய் இருக்கு. ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಎಷ್ಟು ಕಠೋರವಾಗಿದೆ. ஒரு பையன், ஒரு அப்பா ஐ லவ் யூ டாடின்னு சொல்லி அந்த ಕಡೆಸಿ ನಿಮಿಷத்துல ಅಳರಾಂ. ಒಂದು ಹುಡುಗನು ಅಲ್ಲಿ ತಂದೆಯನ್ನು ನೋಡಿ ಐ ಲವ್ ಯು ಡ್ಯಾಡಿ ಅಂತ ಅಳುವ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಅಲ್ಲಿ ಏರ್ಪಡಿತು. ಎவ்வளவு கொடூரமாய் கோரமான சம்பவங்கள், ಎಷ್ಟು ಕಠೋರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಏರ್ಪಟ್ಟಿದೆ. ಅನ್ಸರ್ಟೈನ್ ಫ್ಯೂಚರ್, ಅನೇಕ ಕೇள்விகள் எனக்கு உங்களுக்கு எழலாம். ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯಗಳು ನಮ್ಮ ಮುಂದೆ, ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬರಬಹುದು. ಅನೇಕ ಜನங்கள் கேள்வி கேட்கலாம், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, சும்மா இருக்கிறாரா, அவர் என்ன செய்வாரு, என்ன ಅನುಮತಿಚಾರன்னு சொல்லி ಕೇಳ್ವಿ ಕೇட்கலாம். ಅನೇಕ ಜನರು ದೇವರನ್ನು ಪ್ರಶ್ನಿಸಬಹುದು, ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು ಆ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ. But God is in control. ಆದರೆ ದೇವರು ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಕಂಟ್ರೋಲ್ ಆಗಿದ್ದಾರೆ. He is unchanging. ಆತನು ಬದಲಾಗದೆ அவர் ಚೇಂಜ್ ಆಗ ಮಾட்டாரு. ಆತನು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. அவர் ಚೇಂಜ್ ಆಗಾದ ನೇಚರ್ ನಮ್ಮ ಕೂಡ ಇருக்கு. ಆತನು ಬದಲಾಗದೆ ಇರುವ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವನು. சொல்லமா he is perfect.
ಆತನು ಪರಿಪೂರ್ಣನು. He is perfect. ಆತನು ಪರಿಪೂರ್ಣ. அவர் பரிபூரணர். ಆತನು ಪರಿಪೂರ್ಣನು. பரிபூரணர் என்று இந்த உலகத்தில் ஒருவர் இருப்பார் என்றால் ಪರಿಪೂರ್ಣನು ಒಬ್ಬನು ಇದ್ದಾನೆ ಈ அவர் ಲೋಕದಲ್ಲಿ. ஒருவரை மாத்திரம்தான் சொல்ல முடியும். ಆತನ ಒಬ್ಬನನ್ನೇ ಹೇಳಕ್ಕೆ இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು He ಹೇಳುತ್ತೇನೆ. is the definition of the word called perfect. அவர்தான் perfect என்று சொல்லப்படுகிற அழைக்கப்படுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமானவர். அவனே ஹalleluya, கரங்களை தட்டலாமா? அவனே பரிபூர்ண பதಕ್ಕೆ வாக்கியான. மீண்டுமாய் நான் சொல்றேன். ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ. பரிபூரணம், பரிபூரணர் என்கிறதான அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை தேடுவோம் என்றால் அது அவரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. ஹalleluya. அவனே பரிபூர்ண பதಕ್ಕೆ ವ್ಯಾಖ್ಯಾನವಾಗಿದ್ದಾನೆ. அவரிடத்துல இத கொஞ்சம் கூட்டலாம், இத கொஞ்சம் கழிக்கலாம்னு சொல்லவே முடியாது. ಅವರ ಬಳಿ ಇದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಬಹುದು, ಇದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಮಾಡಬಹುದು ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ. ಏಕೆಂದರೆ ಆತನ ಸ್ವಭಾವ ಬದಲಾಗದೇ ಇರುವುದು. ஐயோ, இந்த கடவுள்கிட்ட இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ಅಯ್ಯೋ, ಈ ದೇವರ ಬಳಿ ಇದು ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಇದೆ. இவர் கொஞ்சம் கோபப்படுறாரு. ಇವರು ಸ್ವಲ್ಪ ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. இது கோபமே வர மாட்டிருக்கு. ಇಲ್ಲಿ ಕೋಪನೇ ಬರುತ್ತಾ ಇಲ್ಲ. அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லவே முடியாது. ಆ ರೀತಿ ಹೇಳಕ್ಕೆ ದೇವರ ಬಳಿ ಆಗುವುದಿಲ್ಲ. ಪರ್ಫೆಕ್ಟ್. ಆತನು ಪರಿಪೂರ್ಣ. அவர்கிட்ட இத கொஞ்சம் குறைச்சிக்கங்கப்பா, இத கொஞ்சம் ஏத்திக்கங்கப்பா, இத கொஞ்சம் மேம்படுத்திக்கங்கப்பா, இத கொஞ்சம் கழிச்சிக்கங்கப்பான்னு என் அப்பா கிட்ட சொல்லவே முடியாது. ஹalleluya. ತಂದೆಯ ಬಳಿ ಇದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿಕೊಳ್ಳಿ, ಇದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, ಇದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ அவர் ஒருவரே ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆನದೇ. ಆತನೊಬ್ಬನೇ ಪರಿಪೂರ್ಣನು. ஒன்றையும் அவர்கிட்ட கூட்ட முடியாது, கழிக்க முடியாது. ಒಂದು ಕಾರ್ಯವೂ ಆತನಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಆಗುವುದಿಲ್ಲ. ಯಾರು அதை செய்ய முடியாது. ಯಾರು ಅದನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அவர் இருக்கிறவரா இருக்கிறார். ಆತನು ಇರುವಾಗೆ ಇರುವತನು. அவர் பாருங்க, he is perfect because he is the truth. ಆತನು ಪರಿಪೂರ್ಣನು ಏಕೆಂದರೆ ಆತನೇ ಸತ್ಯವಂತನು. அவர் பரிபூரணர் காரணம் அவரே சத்தியம். ಆತನು ಪರಿಪೂರ್ಣನು ಕಾರಣ ಆತನೇ ಸತ್ಯವಂತನು. சத்தியமானவர் அவரே. சத்தியವಂತನು ಆತನೇ. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ಸುಳ್ಳೇಳಲು ಆತನು ಮನಪುತ್ರನು ಅಲ್ಲ. மனம் மாற அவர் மனபுத்திரன் அல்ல. ಮನಸ್ಸು ಮಾರಲು ಆತನು ಮನಪುತ್ರನಲ್ಲ. என் பின்னாடி சொல்லுங்க. ನನ್ನ ಹಿಂದೆ பொய் சொல்ல, ಸುಳ್ಳೇಳಲು, பொய் சொல்ல ಸುಳ್ಳೇಳಲು தேவன் ஒரு மனிதன் அல்ல. ದೇವರು ಒಂದು ಮನುಷ್ಯನಲ್ಲ. மனம் மாற, ಮನಸ್ಸು ಮಾರಲು, மனம் மாற ಮನಸ್ಸು ಮಾರಲು அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல. ಆತನು ಮನಪುತ್ರನು ಅಲ್ಲ. இத கவனிங்க. ಇದನ್ನು ಗಮನಿಸಿ. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, ಆತನು ಹೇಳಿಯೂ ಮಾಡದೇ ಇರುವವನು. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, ಆತನು ಹೇಳಿಯೂ ಮಾಡದೇ ಇರುವವನು. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குங்க. ಆತನು ಹೇಳಲು ಆಗುತ್ತದೆ, ಆತನು ಕಟ್ಟಳೆ ಇಟ್ಟರೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. அவர் சத்தியமானவர். ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಸತ್ಯವಂತನು. சத்தியத்திற்கு அர்த்தமானவர் அவர்தான். ಸತ್ಯಕ್ಕೆ ಅರ್ಥವೇ ಅವನೇ. அவர் பெர்ஃபெக்ட்ங்க. ಆತನು ಪರಿಪೂರ್ಣನು. அவர்கிட்ட இத கூட்டிக்கோ, இத கழிச்சுக்கோன்னு சொல்லவே முடியாதுங்க. ಆತನ ಬಳಿ ಇದನ್ನು ಕಮ್ಮಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, ಇದನ್ನು ಜಾಸ್ತಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳೋಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಎರಡನೇದಾಗಿ he is perfect because he is the beginning and the end. ಆತನೇ ಪರಿಪೂರ್ಣನು ಕಾರಣ ಆತನೇ ಆರಂಭವೂ ಕೊನೆಯೂ அவர் ಆಗಿದ್ದಾನೆ. பரிபூர்ணர் காரணம் அவரே முதலுமானவர், அவரே முடிவுமானவர். ಆತನೇ ಪರಿಪೂರ್ಣನು ಕಾರಣ ಕಾರಣವು ಆತನೇ ಆರಂಭವು ಆತನೇ ಕೊನೆಯೂ ಆಗಿದ್ದಾನೆ. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 வசனம் சொல்லுகிறது, ಪ್ರಕಟಣೆ 1:8 ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, இருக்கிறவர், ಇರುವಾತನು, இருந்தவர், ಇದ್ದವರು, இனி வருகிறவர், ಇನಿ ಇನ್ಮೇಲ್ ಬರುವವನು. அவர் எப்படி வல்லமையுள்ளவராய் இருந்தார், ಆತನು ಎಷ್ಟು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ, அவர் எப்படி ಅன்பುಳ್ಳவராய் இருந்தார், ಆತನು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ, அவர் இருக்கிறவர், ಆತನು ಇರುವಾತನು, அப்ப எப்படி இருந்தாரோ அப்படியே இப்ப இருக்கிறார்ப்பா. ಆತನು ಆವಾಗ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದನು ಇವಾಗ ಆ ರೀತಿ ಇದ್ದಾನೆ. ಮನುಷ್ಯ ಮಾರಿக்கிட்டே இருப்பான், ಮನುಷ್ಯನು ಮಾರ್ಪಡುತ್ತಾ ಇರ್ತಾನೆ, சொல் மாறிட்டே இருக்கும், ಮನುಷ್ಯನ ಹೇಳು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ, மனுஷன் வசனம் மாறிக்கிட்டே இருக்கும், ಮನುಷ್ಯನ ವಾಕ್ಯವು மனுஷன் பேச்சு மாறிக்கிட்டே இருக்கும், ಮನುಷ್ಯನ ನುಡಿಗಳು ஆனா ஒருத்தர் இருக்கிறவர்னு ஒருத்தர் நான் சொல்றேன்ல, ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ, இருக்கிறவர், ಅವರು ಇರುವಾತನು, அவர் இருந்தவர், ಅವರು ಇರುವವನು, அப்படியே இருக்கார். இப்போ ಆ ರೀತಿ ಇದ್ದಾನೆ, இருந்தவர், ಇದ್ದವರು, இருக்கிறவர், ಇರುವವನು, இருந்தவர், ಇದ್ದವನು, வருகிறவர் அப்படியே தான் இருப்பார். ಬರುವವನು ಆ ರೀತಿ ಇರ್ತಾನೆ. அவர் பெர்ஃபெக்ட், ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಪರಿಪೂರ್ಣನು, அவர் பரிபೂರ್ಣத்தில் ஒரு குறையும் சொல்ல முடியாது, ಆತನ ಪರಿಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆಯನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, அவர் ಕரை ತುறை ಅರ್ಥವರಾಗಿರುತ್ತಾರ್, ಆತನ ಯಾವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಕಲಂಕವಿಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ. ಕಲಂಕವಿಲ್ಲದವಂತನವಾಗಿದ್ದಾನೆ.
ஹalleluya சொல்லமா he is perfectங்க. ಹೇಳೋಣ ಆತನು ಪರಿಪೂರ್ಣನು. அவருக்கு யாருங்க ஆரம்பத்தை சொல்ல முடியும்? ಅವರಿಗೆ ಯಾರು ಪ್ರಾರಂಭವನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ? இங்கே வசனம் அப்படியாக சொல்லுகிறது. ಈ ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, இருக்கிறவரும் ಇರುವವನು இருந்தவரும் ಇದ್ದವನು இனி வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ಇನ್ಮೇಲೆ ಬರುವವನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು சொல்றாரு, ಹೇಳುತ್ತಾರೆ, நான் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன். ನಾನೇ ಅಲ್ಫನು ಒಮೆಗಾವೂ ಆಗಿದ್ದೇನೆ. நான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். ನಾನೇ ಪ್ರಾರಂಭವೂ ಕೊನೆಯೂ ಆಗಿದ್ದೇನೆ. அவருடைய ஆரம்பத்தை கண்டுபிடிப்பவன் இந்த உலகத்தில் யார்? ಆತನನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಕಾರ್ಯವನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವುದು ಯಾರು? அவருடைய முடிவை காண்பிக்கிறவன் இந்த உலகத்தில் யார்? ಆತನ ಕೊನೆಯನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು? அவர்தான் ஆரம்பம் சொன்னா, ಆತನೇ ಪ್ರಾರಂಭ ಎಂದರೆ, அவர்தான் முடிவுன்னு சொன்னா, ಆತನೇ ಕೊನೆ இந்த ಎಂದರೆ, உலகத்துல ஒருத்தரும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯೋಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நான் உண்டாக்குகிற இந்த சிலைக்கு ஒரு ஆரம்பம் இருக்கலாம். ನಾನು ಈ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡುವ ಈ ಶಿಲುಬೆಗೆ ಒಂದು ಆರಂಭ நான் ಇರುತ್ತದೆ. உண்டாக்குற ஒரு போட்டோக்கு ஆரம்பம் இருக்கலாம். ನಾನು ಸೃಷ್ಟಿಸುವ ಒಂದು ಫೋಟೋಗೆ ಆರಂಭ நான் ಇರುತ್ತದೆ. உண்டாக்குகிற ஒரு விக்கிரகத்துக்கு ஆரம்பம் இருக்கலாம். ನಾನು ಸೃಷ್ಟಿಸುವ ಒಂದು ವಿಗ್ರಹಕ್ಕೆ முடிவு ಒಂದು ಆರಂಭ இருக்கலாம். ಇರುತ್ತದೆ. ಅದಕ್ಕೂ அவரை இதுக்குள்ளெல்லாம் அடைச்சு விட முடியாது. ಅದನ್ನು ಇದು ಒಳಗೆ ಇಡೋಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அவரை அரூபி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு சொரூபத்திற்குள்ளாக அடங்க முடியாது, அடக்க முடியாது. ಆತನನ್ನು ಒಂದು ಶಿಲೆಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ಇಡೋಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, முடியாதுங்க. ಅದಾಗುವುದಿಲ್ಲ. காரணம் அவர் பெர்ஃபெக்ட்ங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಪರಿಪೂರ್ಣನು. அவர் சொன்னா ಆತನು ಹೇಳಿದರೆ அது அப்படியே ஆயிடும். ஏன்னா அவர் ಆ பெர்ஃபெக்ட். ರೀತಿಯ ನಡೆಯುತ್ತದೆ, ಯಾಕೆಂದ್ರೆ அவர் ಆತನು சொல்ல ಪರಿಪೂರ್ಣನು. ஆகும். ಆತನು ಹೇಳಿದರೆ ಆಗುತ್ತದೆ. அவர் கட்டளையிட நிற்கும். ಆತನು ಆಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದರೆ அவரே ನಡೆಯುತ್ತದೆ. இருக்கிறவர். ಅವರೇ ಇರುವವನು. எப்படி இருந்தாரோ பெர்ஃபெக்ட்டா, ಯಾವ ರೀತಿ ಪರ್ಫೆಕ್ಟ್ எப்படி ಆಗಿದ್ದಾರೋ, வல்லமையா இருந்தாரோ, ಯಾವ ರೀತಿಯ எப்படி சர்வசக்தரா இருந்தாரோ, ಯಾವ ರೀತಿ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದನೋ, எப்படி சர்வ வியாபியா இருந்தாரோ, ಯಾವ ರೀತಿ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದನೋ, எப்படி சர்வ ஞானியா இருந்தாரோ, ಯಾವ ರೀತಿ ಜ್ಞಾನ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನೋ, அவரೇ இருக்கிறவர். ಅವರೇ ಇರುವವರು. அப்படியே இப்பவும் இருந்தவர். ಆ ರೀತಿ ಇವಾಗಲೂ ಇರುವವನು, இனி வருகிறவன் அப்படியேதான். ಬರುವವನು ಆ ರೀತಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா இந்த உலகம் எதிர்காலம் அன்சர்டைன். ಈ ಲೋಕವು ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಲೋಕ. இந்த உலகத்தை பிடிச்சுக்கிட்டு ಈ ಲೋಕವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು அவரை விட்டுறக்கூடாது. ಅವರನ್ನು ಬಿಡಬಾರದು. அவரை எப்பவுமே சேஞ்ச் ஆகாத அந்த நேச்சரை அப்படியே பிடிச்சுக்கணும். ಬದಲಾಗದೇ ಇರುವ ಸ್ವಭಾವವನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಂಡೇ ಇರಬೇಕು. அந்த நேச்சரை விடவே, அந்த நேச்சர் உடையவரை விடவே கூடாது. நம்ம ಆ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವನ್ನು ಬಿಡಬಾರದು. பாருங்க, ನೋಡಿ, நம்ம ஆண்டவரை வர்ஷிப் பண்றோம். ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. we say we bless your name. ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ we bless your name அப்படினு சொல்றோம். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. we lift your name அப்படினு சொல்றோம். ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಮೇಲಕ್ಕೆತ್ತುತ್ತೇವೆ. உங்க நாமம் மகிமைப்படுவதாகன்னு சொல்றோம். ನಿಮ್ಮ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ ಅಂತ உங்க ಹೇಳುತ್ತೇವೆ. நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்றோம். ನಿಮ್ಮ ನಾಮವು ಪರಿಶುದ್ಧ ಹೊಂದಲಿ ಅಂತ வர்ஷிப்ல ಹೇಳುತ್ತೇವೆ. சொல்றோம் தானே? ವರ್ಷಿಪ್ ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೀವಲ್ಲ. அப்புறம் அந்த மகிமைப்படுவதாக, வர்ஷிப்ல பரிசுத்தப்படுவதாகன்னு சொன்னா அப்புறம் பரிசுத்தப்படுமா அவருடைய நாமம்? ಆ ರೀತಿ ನಾವು ಹೇಳೋದ್ರಿಂದ ಆತನು ಪರಿಶುದ್ಧನಾಗುತ್ತಾನಾ? அதன் பிறகு அந்த பரிசுத்தத்தை கூட்டுறோமா நம்ம? ಆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕೂಡಿಸುತ್ತೇವಾ? மகிமையை கூட்டுறோமா? ಮಹಿಮೆಯನ್ನು ಕೂಡಿಸುತ್ತೇವಾ? இல்ல. ಅಲ್ಲ. அவர் ஏற்கனவே பெர்ஃபெக்ட். ಅವರು ಮುನ್ನವೇ ಆತನು ಪರಿಪೂರ್ಣ. அந்த பெர்ஃபெக்ட்ட தான் நம்ம பாடும்போது பாடுறோம். ಆ ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನೇ ನಾವು ಹಾಡುತ್ತೇವೆ, ஆராதிக்கும்போது சொல்றோம். ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇವೆ, ஆண்டவரே என்னிலும் நாம மகிமைப்படட்டும். ಅಪ್ಪ ನೀನು ಯಾವಾಗಲೂ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. நீங்க பரிசுத்தமுடையவர், நாம பரிசுத்தப்படுவதாக. ನೀವು ಪರಿಶುದ್ಧನು, ನಿಮ್ಮ ನಾಮವು ಪರಿಶುದ್ಧ நாமம் ಹೊಂದಲಿ. ரட்சிக்கப்படுவதாக. ನಿಮ್ಮ ನಾವು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲಿ. நாமம் உயர்த்தப்படுவதாக. ನಿಮ್ಮ ನಾಮವು ನಮ್ಮ ಮೇಲೆತ್ತುತ್ತೇವೆ அப்படி நம்ம சொல்றோம். ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஏற்கனவே அவர் பெர்ஃபெக்ட்ங்க. அந்த நேச்சர்ல அவர் மாறவே மாட்டாருங்க. ಮೊದಲೇ ಆತನು ಪರಿಪೂರ್ಣನು, ಆದ್ದರಿಂದ ಅದನ್ನು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. அவர் நேச்சர் அப்படினா அப்படியே தான் இருப்பார் அவர். ಆತನ ಕಾರ್ಯವೇ ಆ ರೀತಿ ಉಳ್ಳವನು. அவன் மனுஷன் இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಮನುಷ್ಯನಲ್ಲ. அவரை நான் பெர்ஃபெக்ட் அப்படினு சொல்றேனா, ಆತನನ್ನು ಪರಿಪೂರ್ಣತೆ ಉಳ್ಳವನು ಎಂದರೆ அவருடைய தன்மை சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம். ಆತನ ಕಾರ್ಯಗಳು ಬದಲಾಗದಿಲ್ಲ. சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னா அவர் பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது நம்ம. ಅದು ಬದಲಾದರೆ ಆತನು ಪರಿಪೂರ್ಣ ಉಳ್ಳವನು. அவர் ஆதியில் எப்படி இருந்தாரோ ಅವನು ಮುನ್ನ ಹೇಗಿದ್ದನೋ இன்றைக்கும் அப்படியே இருக்கிறார். என்றைக்கும் அவர் அப்படியே இருப்பார். ಇವಾಗ ಕೂಡ ಆ ರೀತಿ ಇದ್ದಾನೆ, ಯಾವಾಗಲೂ ಆ ರೀತಿ ವಚನத்தை படிங்க. Jesus Christ the same yesterday, today and forever. Hallelujah. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಯಾವಾಗಲೂ அவர் ಒಂದೇ நேற்றும் ರೀತಿಯಾಗಿ இன்றும், ಇರುವವನು. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ಅವನು ನಿನ್ನೆ ಆಗಲಿ ಇವತ್ತಾಗಲಿ ಯಾವಾಗಲೂ ಮಾರ್ಪಡದೇ ಇರುವವನು. சொல்றார், நான் கர்த்தர், ನಾನೇ ಕರ್ತನು, நான் கர்த்தர், ನಾನೇ ಕರ್ತನು, நான் மாறாதவர். ನಾನು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. சூழ்நிலைகள் மாறலாம், ಸನ್ನಿವೇಶಗಳು ಬದಲಾಗಬಹುದು, இந்த உலகம் மாறலாம், ಈ ಲೋಕ ಬದಲಾಗಬಹುದು, மனிதர்கள் மாறலாம், ಮನುಷ್ಯರು ಬದಲಾಗಬಹುದು, நான் மாறாதவர். ಆದರೆ ನಾನು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ.
எப்படி அவர் மாறாதவர்? ಯಾವ ರೀತಿ ಆತನು அவர் ಬದಲಾಗದೇ ಇರುವವನು? பரிசுத்தத்தில் பெர்ஃபெக்ட் மாறாதவர். ಆತನು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ ಉಳ್ಳವನು. அவர் ஃபெய்த்ஃபுல்னஸ்ல பெர்ஃபெக்ட்ங்க. ಆತನು ನಿಷ್ಠತೆಯಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ அவர் ಉಳ್ಳವನು. ஹம்பிள்னஸ்ல பெர்ஃபெக்ட்ங்க. ಆತನು ವಿನಮ್ರತೆಯಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ அவர் ಉಳ್ಳವನು. கைண்ட்னஸ்ல பெர்ஃபெக்ட்ங்க. ಕರುಣೆಯಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ அவர் ಉಳ್ಳವನು. வழிகளில் பெர்ஃபெக்ட்ங்க. ಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ அவருடைய ಉಳ್ಳವನು. பாதையில் பெர்ஃபெக்ட்ங்க. ತನ್ನ ಹಾದಿಯಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ அவருடைய ಉಳ್ಳವನು. யோசனையில் பெர்ஃபெக்ட்ங்க. ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ அவருடைய ಉಳ್ಳವನು. மைண்ட்ல பெர்ஃபெக்ட்ங்க. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ அவருடைய ಉಳ್ಳವನು. கைண்ட் ஹார்ட்ல பெர்ஃபெக்ட்ங்க. ತನ್ನ ಪ್ರಕಾರದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ நீங்க ಉಳ್ಳವನು. மாறலாம், நான் மாறலாம். ನೀವು ಮಾರ್ಪಡಬಹುದು, ನಾನು ஆனா ಮಾರ್ಪಡಬಹುದು. அவர் அப்படியே இருக்கிற தேவனாய் ಆದರೆ இருக்கிறார். ಅವರು ಆ ರೀತಿಯ ಉಳ್ಳವನು. நிலை மாறும் இந்த உலகத்துல. ಬದಲಾಗುವ ಈ ಲೋಕದಲ್ಲಿ, அன்சர்டைன் ஃபியூச்சர்ல, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಲೋಕದಲ್ಲಿ, அன்சேஞ்சிங் நேச்சர் உடையவர் எப்போதும் ಬದಲಾಗದ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವನು ಯಾವಾಗಲೂ Hallelujah. ಆ ರೀತಿ ಇದ್ದಾನೆ. உலகத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தோம். ಈ ಲೋಕವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, பணத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருந்தோம். ಹಣವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. கடைசியில நம்ம நிலைமை தான் மோசமா போவோம். ಕೊನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶವೇ ಅದು ಮೋಸವಾಗುವುದು. நம்ம வாழ்க்கை தான் மோசமா போவோம். ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳೇ ಮೋಸವಾಗುತ್ತದೆ. நம்முடைய சரீரம் மோசமா போவோம். ನಮ್ಮ ಶರೀರವು ಮೋಸವಾಗುತ್ತದೆ. பலன் மாறி போயிடும். ನಮ್ಮ ಬಲವು ಬದಲಾಗುತ್ತದೆ. என்கிட்ட இருக்கிற எல்லாமே மாறி போயிடும். ನನ್ನ ಬಳಿ ಇರುವ ಎಲ್ಲವೂ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அப்படி மாறக்கூடாதுன்னா மாறாதவரை பிடிச்சுக்கணும். ಆ ರೀತಿ ಬದಲಾಗಬಾರದು. Hallelujah. ಬದಲಾಗದೇ ಇರುವವರನ್ನು மாறாத ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நேச்சர் உடையவரை பிடிச்சுக்கணும். ಬದಲಾಗದೇ ಇರುವ ಭವಿಷ್ಯ ಉಳ್ಳವನನ್ನು 1000 ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. கோடி செல்வம் என்றாலும் 1000 ಕೋಟಿಗಳಿದ್ದರೂ உங்க மதிப்புக்கு ஈடாகுமா? ಅದು ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಈಡಾಗುವುದು. உங்க கால் தூசிக்கு ஈடாகுமா? ನಿಮ್ಮ ಕಾಲ್ ದೂಸಿಗೆ ಈಡಾಗುತ್ತದಾ? வசனம் சொல்லுகிறது. ವೇದ ವಾಕ್ಯವು நீர் ಹೇಳುತ್ತದೆ, ஆதியில் பூமி அஸ்திபாரப்படுத்தினீர். எவ்வளவு பெரியவர் பாருங்க. ನೀವು ಆದಿಯಲ್ಲಿ ಆ ಭೂಮಿಯನ್ನ அஸ்திபாரப்படுத்தினீர். அஸ்திபாரம் ಮಾಡಿದೆ. ಅಸ್ತಿಭಾರವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದೀಯ. வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள். ಆಕಾಶವು ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಾಗಿದೆ. அவைகள் அழிந்து போகும். ಅವುಗಳು ನಾಶವಾಗುತ್ತದೆ. நீரோ நிலைத்திருப்பீர். ನೀವು ನೆಲೆಸಿರುವಿರಿ. அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும். ಅವೆಲ್ಲವೂ ನಾಶವಾಗಬಹುದು. அவைகள் ஒரு சால்வையை போல மாற்றுவீர். ಅದನ್ನು ನೀವು ಒಂದು சால்வையை போல ಒಂದು ಶಾಲಾಗಿ ನೀವು ಮಾರ್ಪಡಿಸುವಿರಿ. அப்பொழுது மாறிப்போம். ಆ ರೀತಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஆனால் நீரோ ಆದರೆ ನೀವು மாறாதவராய் ಮಾರ್ಪಡದೇ ಇರುವವನು. உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கரங்களை ನಿಮ್ಮ ವರ್ಷಗಳು ಮುಗಿಯುವುದಿಲ್ಲ. அவருடைய ஆரம்பத்தையும் யாரும் சொல்ல முடியாது, அவருடைய முடிவையும் யாரும் சொல்ல முடியாது. ಆತನ ಪ್ರಾರಂಭವನ್ನು ಯಾರು ಹೇಳೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಆತನ ಕೊನೆಯು ಯಾರು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இப்ப சொல்லுங்க, யாரை நான் பிடிச்சுக்கணும்? ಇವಾಗ ಹೇಳಿ, ಯಾರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು? பணத்தை பிடிச்சுக்கணுமா? ಹಣವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕಾ? அழியும் சொத்தை பிடிச்சுக்கணுமா? ನಾಶವಾಗುವ ಆಸ್ತಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕಾ? பிடிச்சுக்கணுமா? ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕಾ? மாறும் மனுஷனை பிடிச்சுக்கணுமா? ಬದಲಾಗುವ ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕಾ? ಇಲ್ಲ ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕಾ? ஹல்லேலூயா. கர்த்தரை பிடிக்கிறவன் தான் ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವವರೇ நிலையாய் இருக்க முடியும். ಅವರು ನೆಲೆಸಿರುವವರು. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, அந்த இதுல இறந்தாங்க. ಆ ರೀತಿ ಇದ್ದರು. அவங்க சரீரம் ஒருவேளை ஆண்டவருக்குள்ள இருந்தவங்களை குறித்து நான் சொல்றேன். ದೇವರ ಬಳಿ ಇದ್ದವರ ಕುರಿತು ಹೇಳುತ್ತೇನೆ. சரீரத்தை அழிச்சிட்டு இருக்கலாம், ಆ ಶರೀರವನ್ನು ನಾಶ ಮಾಡಿರಬಹುದು. மாறாதவரை பிடிச்சுக்கிட்டாங்கல்ல, ಮಾರ್ಪಡದೇ ಇರುವವನು ಹಿಡಿದುಕೊಂಡರಲ್ಲ, ஆத்மாவை அழிக்க முடியாது. ಆತ್ಮವನ್ನು ನಾಶ ಮಾಡೋಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. பேர் என்ன? ನಿನ್ನ ಹೆಸರೇನು? நடந்ததுன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியாது நமக்கு. ಇದು ನಡೆದಿತ್ತು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. பேர் என்ன? ನಿನ್ನ ಹೆಸರೇನು? இத படி. ಇದನ್ನು ಓದು. பேர் என்ன? ಹೆಸರೇನು? இந்த பேரு ಈ ಹೆಸರು ஏதோ ஒரு கிறிஸ்டியன் பேருன்னு வச்சுக்க. ಯಾವುದು ಕ್ರೈಸ್ತರ ಹೆಸರು? இத படி. ಇದು ಓದು. நான் படிக்க மாட்டேன். ನಾನು ಓದುದಿಲ್ಲ. உடனே ஷூட் பண்ணி ತಕ್ಷಣವೇ ಶೂಟ್ ಮಾಡಿದರು. சரீரத்தை அழிச்சிட்டாங்க, ಶರೀರವನ್ನು ನಾಶ ಮಾಡಿದರು. ஆனா ஆத்மாவை அழிக்கல. ಆದ್ರೆ ಆತ್ಮವನ್ನು ನಾಶ ஆத்மாவை அழிக்க முடியாதுங்க. ಆದ್ರೆ ಆತ್ಮವನ್ನು ನಾಶ ಮಾಡೋಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. காரணம் மாறாதவரை பிடிச்சிட்டாங்க. ಕಾರಣ ಬದಲಾಗದೇ ಇರುವವನು ಹಿಡಿದುಕೊಂಡ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்க சரீரம் மண்ணுக்கு போயிருக்கும், ಈ ಶರೀರವು ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗಿರಬಹುದು, ஆத்மா விண்ணுக்கு போயிருக்கும். ಆದ್ರೆ ಆತ್ಮವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿರುತ್ತದೆ. அங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಅವರು ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತಾರೆ. நமக்கு இதெல்லாம் கேள்விப்படும்போது பெரிய வேதனை ஆகும். ಇದೆಲ್ಲ ನಾವು ಕೇಳುವಾಗ ನಮಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಬಹುದು. ஒரு நாள் போவோம், ಒಂದು ದಿನ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. ஒரு நாள் போவோம், ಒಂದು ದಿನ ಹೋಗುತ್ತೇವೆ. ரத்த சாட்சியாய் மரித்தவர்களை நம்ம காண்போம். ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮರಣ ಹೊಂದಿದವರು ನಾವು ನೋಡಬಹುದು. அவர் பேச்சில மாற மாட்டாருங்க. ಆತನ ನುಡಿಗಳಲ್ಲಿ ಮಾರ್ಪಡದೇ ಇರುವವನು. uncertain future, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯ, unchanging nature உடையவர். ಆತನು ಬದಲಾಗದೇ ಇರುವ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವನು. நமக்கு முன்பாக uncertain future இருக்கு, உண்மைதான். ನಮ್ಮ ಮುಂದೆ ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯವಿದೆ, ನಿಜವೇ. அதே சமயத்துல ಅದೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ unchanging nature உடைய தேவன் என் கூட உன் கூட இருக்கார். ಬದಲಾಗದೇ ಇರುವ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವನು ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ அவர் ಇದ್ದಾನೆ. சர்வ வல்லமையுள்ளவரா? ಆತನು ಸರ್ವಶಕ್ತನಾ? அப்படியே என்னை நடத்துவார். ಆ ರೀತಿ ನಡೆಸುವನು. போஷிப்பவரா? ಪೋಷಿಸುವನಾ? அப்படியே அந்த தன்மை அப்படியே இருக்கும், நடத்துவார். ಆ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ. பாதுகாப்பவரா? ರಕ್ಷಿಸುವನಾ? அந்த தன்மையில் அவர் மாற
மாட்டார், அப்படியே என்னை ಆ நடத்துவார். ರೀತಿಯೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ விடுவிப்பவரா, ಬಿಡುಗಡೆಸುವನ, அந்த குணத்தில் அவர் மாறவே மாட்டார், அப்படியே ಆ நடத்துவார். ಗುಣಗಳಿಂದ ಆತನು ಬದಲಾಗದೇ ಇರುವವನು. ಆ இரண்டாவதாக, ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. ಎರಡನೇದಾಗಿ uncertain love, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿ, but at the same time ಅದೇ ಇರೋ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ unchanging promise, ಬದಲಾಗದ வாக்தானಗಳು. நிச்சயமற்ற அன்பது, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿ, மாறாத வாக்குறுதி, ಬದಲಾಗದ ವ್ಯಾಖ್ಯಾನ. ஆமா, இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ நிச்சயமற்ற உறுதியற்ற மாறிக்கொண்டிருக்கிற அன்புதான் இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬದಲಾಗುವ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಂಡಿರುವ அது யார் அன்பை வேணா எடுத்துக்கங்க. ಅದು ಯಾರ ಪ್ರೀತಿ ಬೇಕಾದ್ರೂ ஆமா, ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. கல்யாணத்துல நம்ம போய் என்ன பண்றோம், கல்யாணம் ஆனவங்க என்ன சொல்றோம், ಮದುವೆ ಆಗುವವರು ಮದುವೆಯಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, துக்கத்திலும் ಸುಖದಲ್ಲೂ ದುಃಖದಲ್ಲೂ, வாழ்விலும் தாழ்விலும், ஆமா, ಬಾಳ್ವಿನಲ್ಲೂ ತಾಳ್ವೆಯಲ್ಲೂ, பசியிலும் வறுமையிலும், ಹಸಿವಿನಲ್ಲೂ கையை பிடிச்சிட்டே இருப்பேன், ನಿನ್ನ ಕೈಗಳನ್ನು உண்மையா ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತೇನೆ, இருப்பேன், ನಿನಗೆ ನಿಜವಾಗಿರುತ್ತೇನೆ, அப்படிதான் உடன்படிக்கை பண்ணுவோம். ಆ ರೀತಿಯೇ ನಾವು ಪ್ರಮಾಣ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனா ಆದರೆ கொஞ்ச நாள்ல மாறிடுவோம். ಸ್ವಲ್ಪ ದಿವಸದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. கொஞ்ச நாள்ல மாறிடுறாங்க. ಸ್ವಲ್ಪ ದಿವಸದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ ಮನುಷ್ಯರು. 3 ಮಾಸத்துல மாறிடுது வாழ்க்கை. 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. 30 ಮಾಸத்துல மாறிடுது வாழ்க்கை. 30 ತಿಂಗಳಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. 3 நாள்ல மாறிடுது. 3 ದಿನದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. பாருங்க, uncertain love. ನೋಡಿ, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿ. உலகத்துல அன்பு எல்லாம் அன்சர்டைனா தான் இருக்குது, நிலை இல்லாம தான் இருக்கு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿ ಆಗಿದೆ. பட்டாம்பூச்சி அன்பு, ಈ ಬಟರ್ಫ್ಲೈನ ಪ್ರೀತಿ, வண்டுக்கு மாதிரி அன்புங்க இருக்குது. வண்டு பூச்சின்னு சொல்லுங்க, வண்டு பூச்சி. ಒಂದು ಹುಳದ ರೀತಿ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಗಳಿದೆ. அங்க 10 பேரை ஒரே ஆள் லவ் பண்றான். 10 ಜನರನ್ನು ಒಬ್ಬರೇ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. 10 பேரை ஒரே ஆள், இந்த பொண்ணு 10 பேரை லவ் பண்ணுது, அந்த பையன் 10 பேரை லவ் பண்றான். 10 ಜನರನ್ನು ಒಬ್ಬರು ಪ್ರೀತಿಸುವ எங்க எப்ப டைம் இருக்குது எல்லார்ட்டயும் டைம் ஸ்பெண்ட் பண்றான். ಯಾವಾಗೆಲ್ಲ ಟೈಮ್ ಸಿಗುತ್ತದೋ ಆಗೆಲ್ಲ ಟೈಮ್ ಸ್ಪೆಂಡ್ ಮಾಡ್ತಾರೆ. ಲಿವಿಂಗ್ ರಿಲೇಶನ್ಶಿಪ್. ಅಡ கன்றாவி பிடிச்ச பசங்களா, எந்த மோசத்திலும் மோசமா போய்கிட்டு இருக்கு. ಎಷ್ಟು ಮೋಸದಲ್ಲೂ ಮೋಸವಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. உலகம் அந்த அளவுக்கு மோசத்துல மோசமா போய்கிட்டு இருக்கு. ಈ ಲೋಕವು ಅಷ್ಟು ನಾಶಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗುತ್ತಿದೆ. பாருங்க, ನೋಡಿ, அவ்வளவு அன்புல அவ்வளவு கேவலமா இருக்கிறாங்க இன்னைக்கு. ನೋಡಿ, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಅಷ್ಟು ತಪ್ಪಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯಗಳಿವೆ. நான் உயிர் கொடுத்து நேசித்தவங்கள என் நேசத்தை புரிஞ்சுக்காம அன்பை மாத்திக்கிட்டே இருக்கிறான். அவ்வளவு பேர் சாவறான் இன்னைக்கு வெளியில. ಇವತ್ತು ಅವರು ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವರು ಫುಲ್ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದವರನ್ನೇ எனக்கு லவ் ஃபெயிலியர்ல நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்கான். ಇವತ್ತು ಲವ್ ಫೇಲಿಯರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ಅನೇಕರು ಮರಣ பையன் சாவறான், ஒரு பக்கம் பொண்ணுங்க செத்துக்கிட்டு இருக்குங்க. ಒಂದು ಕಡೆ ಹುಡುಗರು ಮರಣ ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹುಡುಗಿಯರು ಮರಣ ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾಕೆ? அவங்க எல்லாம் அன்பு நிலை இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಪ್ರೀತಿ ಎಲ್ಲ ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿ. அவசியம் இல்லன்றான். ಮದುವೆ ಅದು ಅವಶ್ಯಕ ಇಲ್ಲ ಅಂತ ಇರ್ತಾರೆ. பழகலாம், ಇರೋಣ, லிவிங் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், ಲಿವಿಂಗ್ ಅಂಡ್ ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಅಲ್ಲಿ ಇರೋಣ, ವರ್ಕ್ ಔಟ್ ಆச்சுனா வாழலாம், இல்ல போயிடலாம் அப்படின்றான். ಇದ್ರೆ ನಾವು ಬಾಳೋಣ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೋಗೋಣ. மிருகங்களை விட மோசமா போய்கிட்டு இருக்கான். ಪ್ರಾಣಿಗಿಂತ ಮೋಸವಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. uncertain love, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿ, ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಕುள்ள வர மாட்டேங்கிறான். ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. இருவாச்சி பறவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு பறவைக்கு இருக்கிற ஒரு குணம், ಬೂಡಿ ಹಕ್ಕಿಯ ಇರುವ ಗುಣಾತಿಶಯಗಳು, சில விலங்குகளுக்கு இருக்கிற ஒரு குணம் மனுஷனுக்கு இல்ல. அவ்வளவு கொடிய மிருகமாய் மனுஷன் இருக்கிறான். ಕೆಲವು ಪ್ರಾಣಿಗಳಿಗೆ ಇರುವ ಸ್ವಭಾವಗಳು ಮನುಷ್ಯರಿಗೆ ಇಲ್ಲ. இருவாச்சி பறவை, அந்த இருவாச்சி பறவையுடைய கதையை நம்ம அது லைஃப் ஸ்டைல படிக்கும்பொழுது அவ்வளவு ஆச்சரியம். கடவுள் எந்த அளவுக்கு அதை படைச்சிருக்கார் பாருங்க. ಬೂಡಿ ಹಕ್ಕಿಯ ಎಷ್ಟು ಅದ ಸ್ವಭಾವ ನೀವು ನೋಡಿದರೆ ಅದು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ. இருவாச்சி பறவை 2 ಪறவைகளும் ಜೋಡಿ சேர்ந்த பிறகு ಆ ಹಾನರ್ ಬಿಲ್ ಬರ್ಡ್ ಅನ್ಬೋದು ಎರಡಾಗಿ ಸೇರುವಾಗ, ಹಾರ್ನ್ಬಿಲ್ அது என்ன கன்னடத்துல என்ன சொல்லிருக்காங்க? ಬೂಡಿ ಹಕ್ಕಿ அப்படியே சொல்லுங்க, ಬೂಡಿ ಹಕ್ಕಿ. அப்ப அந்த இருவாச்சி பறவை என சேர்ந்த பிறகு முட்டை போடும் காலம் வரும்போது நல்லா கவனிங்க. ಮೊಟ್ಟೆ ಇಡುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ ஒரு பெரிய ஒரு மரப்பொந்த ஏற்படுத்தி, ஒரு பெரிய ஓட்டை ஏற்படுத்தி அந்த பெண் பறவை என்ன பண்ணிடும், உள்ள போய் உட்கார்ந்துக்குமா. ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದ ತಕ್ಷಣ அதனுடைய வாயிலிருந்து ஒரு பெரிய சலைவாவை உருண்டு பண்ணி மண்ணுல இது செலுத்தி அந்த ஓட்டையை மூடிடுமா. ಅದು ಬಾಯಿಂದ ಬರುವ ಸಲೈವವನ್ನು ಮಣ್ಣಲ್ಲಿ ಅದು ಹಾಕಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಆ ಗೂಂಡಿನೊಳಗೆ ಇಡುತ್ತದಂತೆ. அதனுடைய அலகு மாத்திரம், அதனுடைய கொக்கு, அலகுன்னு சொன்னா அதனுடைய அலகு மாத்திரம் வெளியில வந்து போற மாதிரி இவ்வளவு தூரம் ஓப்பன் மாத்திரம் இருக்கும். ಅದನ್ನ ಬಾಯಿನ ಕೊಕ್ಕು ಮಾತ್ರ ಈಚೆ ಬರುವ ಹಾಗೆ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಹೋಲ್ಸ್ ಇರುತ್ತದೆ. எதுக்குன்னு சொன்னா, ಯಾಕೆಂದರೆ பெண் பறவை உள்ள போய் முட்டை போடுறதுக்கு உள்ள போய் அது செட்டில் ஆயிடும். வெளியே சின்ன ஓட்டை மாத்திரம் இருக்கும், வாய் மட்டும் வெளியே வந்து போகிறதுக்கு. ಹೆಣ್ಣು ಹಕ್ಕಿ ಈಚೆ ಬರದೇ ಇರುವ ಹಾಗೆ ಬರೀ
ಅದರ ಕೊಕ್ಕು ಮಾತ್ರ ಈಚೆ ಇರುತ್ತದೆ. அந்த பெண் பறவை முட்டை போட்டு அது குஞ்சு பறித்து அது பெரிது ஆகிற வரைக்கும் இறக்கை முளைக்கிற வரைக்கும் ஆண் பறவை தான் வெளியிலிருந்து எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணணும். ಆ ಹೆಣ್ಣು ಹಕ್ಕಿ ಒಳಗೆ ಮೊರೆಯೊಂದಿಗೆ ಇರುತ್ತದೆ. ಅದು ದೊಡ್ಡದಾಗುವವರೆಗೆ ಅದು ಒಳಗಡೆನೆ ಇರುತ್ತದೆ. ಆದರೆ ಈಚೆಯಿಂದ ಗಂಡು ಹಕ್ಕಿ ಮಾತ್ರವೇ ಅದಕ್ಕೆ ಪೋಷಿಸುತ್ತದೆ. சொல்லமா ಹೇಳೋಣ. இருவாச்சி பறவை ಬೂಡಿ ಹಕ್ಕಿ என்ன பண்ணுமா? ಬೂಡಿ ಹಕ್ಕಿ ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? பறவை குஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பறிச்சு இறக்கை வர வரைக்கும் ஆண் பறவை ಎಲ್ಲವற்றையும் ಸಪ್ಲೈ ಮಾಡಿ ಅದು ಮೊಟ್ಟೆ ಹಾಕಿ ಮರಿ ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ರೆಕ್ಕೆ ಬರುವವರೆಗೆ ಆ ತಾಯಿ ಮೊರೆಯೊಂದಿಗೆ ಇರುತ್ತದೆ. ನಡುவில் ಇನ್ನೊಂದು ಜೋಡಿயை பார்த்துட்டு போவாது. ಸೆಂಟ್ರಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ ಜೋಡಿಯನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. ಇನ್ನೊಂದು ಜೋಡಿ பார்த்துட்டு போகாது. ಅದು ಸೆಂಟರಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ ಜೋಡಿಯನ್ನು ನೋಡಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. இந்த பறவை ஒருவேளை அடிபட்டு இறந்து போயிடுச்சுனா, ಒಂದು ವೇಳೆ ಈ ಅಕ್ಕಿಗೆ ಗಾಯಗೊಂಡು ಮರಣ ಹೊಂದಿದರೆ, அங்க இருக்கிற குட்டிகளும் அங்க இருக்கிற அம்மாவும் முடிஞ்சிரும். ಅಲ್ಲಿರುವ ತಾಯಿಯಾಗಲಿ ಅಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳ ಹಕ್ಕಿಗಾಗಲಿ ಮರಣ ಹೊಂದುತ್ತಾರೆ. ಅದೇ ಅದರ ಲೈಫ್ ಸ್ಟೈಲ್. ಅದರ ಲೈಫ್ ಸ್ಟೈಲ್ ಅಷ್ಟೇ. ஆனா கமிட்மென்ட் பாருங்க. ಆದರೆ ಅದಕ್ಕಿರುವ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ನೋಡಿ. இந்த உள்ள இருக்கிற பறவையோட தியாகத்தை பாருங்க. ಈ ಒಳಗಡೆ ಇರುವ ಹಕ್ಕಿಯ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ. உள்ள இருக்கிற பெண் இருவாச்சி பறவை என்ன பண்ணுமா? ಈ ಒಳಗಡೆ ಇರುವ ಬೂಡಿ ಹಕ್ಕಿ ನೋಡಿ தன்னுடைய இறக்கைகளை எடுத்து பிச்சி எடுத்து தன்னுடைய ಮುಟ್ಟೆகளை ಅದು ಮೇಲೆ ವಚ್ಚಿ ಪಾದುಗಾಕುಮ ಪರಾಮರಿಕುಮ. ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಕಿತ್ತಿ ಹಿಟ್ಟು ಅದನ್ನು ಮೊಟ್ಟೆಗಳನ್ನು ಅದು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. அப்படி பாதுகாத்து அந்த முட்டை அந்த குஞ்சு பறிச்சு வளர்க்குமா. ಆ ರೀತಿ ಆ ಮೊಟ್ಟೆಗಳನ್ನು ಅದು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಹಿಟ್ಟಿ ಮರಿ ಮಾಡುತ್ತದೆ. இந்த குஞ்சுகளுக்கு எப்பொழுது இந்த குட்டி குஞ்சுகளுக்கு எப்பொழுது அந்த இறக்கை முளைக்குமோ அதே அப்போதான் இதுவும் முளைக்குமா, இதுக்கும் முளைக்குமா. ಆ ಮರಿಗಳಿಗೆ ಯಾವಾಗ ರೆಕ್ಕೆ ಬರುತ್ತದೋ ಆವಾಗಲೇ ಆ ಹೆಣ್ಣು ಹಕ್ಕಿಗೂ ಆ ರೆಕ್ಕೆಗಳು ಬರುತ್ತದೆ. கடவுள் படைப்பு பாருங்க. ನನ್ನ ದೇವರ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನ್ನು ನೋಡಿ. பொழப்ப பாத்தீங்களா? ಈ ಮನುಷ್ಯರ ಕಾರ್ಯಗಳು ನೋಡಿ. அவ்வளவு மோசத்திலும் மோசமா போய்கிட்டு ಅಷ್ಟು ಮೋಸದಲ್ಲೂ ಮೋಸವಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. கமிட்மென்ட்க்குள்ள வர மாட்டேங்கறான். ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದಿಲ್ಲ. கல்யாணம் சொன்னா கமிட்மென்ட், அந்த கமிட்மென்ட்க்குள்ள வர எனக்கு விருப்பம் இல்லன்றான். ಮದುವೆ ಅಂದರೆ ಆ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ಗೆ ಬರೋದಿಲ್ಲ. இன்னும் மோசத்திலும் மோசமா நடக்குது. அதெல்லாம் நான் சொல்றதுக்கு எனக்கு முடியாது, வாய் கூசுது. ಇನ್ನ ಅನೇಕ ಕಷ್ಟವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. இந்த கமிட்மென்ட்டை பாருங்க. அன்சர்டைன் லவ் இந்த உலகத்துல போயிட்டு இருக்கு. ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. ஆனா அன்சேஞ்சிங் காட் எனக்கும் உங்களுக்கும் பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ಬದಲಾಗದ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ದೇವರನ್ನು ನೋಡಿ. அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? வேதம் சொல்லுகிறது, ವೇದ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, வாக்குத்தத்தங்கள்லாம் மாறவே மாறாது. ಆತನ ವಾಗ್ದಾನಗಳು ಮಾರ್ಪಡದೇ ಇರುವುದು. 2 ಕೊರಿಂಥಿಯர் 1:20 ವಚனம் சொல்லுகிறது, 2 ಕೊರಿಂಥಿಯದವರಿಗೆ 1:20 ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಮೂಲಕ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುವಂತೆ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், ದೇವರ ಎಲ್ಲಾ ವಾಗ್ದಾನಗಳು கிறிஸ்து இயேசுவுக்குள், ಆತನಲ್ಲಿ, நான் சொல்றத பின்னாடி சொல்லுங்க, ನಾನು ಹೇಳದ கிறிஸ்து இயேசுவுக்குள், இன்னொரு தடவை சொல்லலாம், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ಹೌದಾ, கரங்களை தட்ட மாட்டோமா? ஹalleluya. எப்படி இருக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம்? ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಆತನ ವಾಗ್ದಾನವು? ஆனா இந்த மனுஷ பைப்புல என்ன பண்றான்? ಆದ್ರೆ ಮನುಷ್ಯರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஒவ்வொரு நொடிக்கும் மாறிட்டே இருக்கான். ಒಂದೊಂದು ಕ್ಷಣಕ್ಕೂ அவன் ಬದಲಾಗುತ್ತಾ அன்பு ಇದೆ. ஒவ்வொரு நொடிக்கும் மாறிட்டே இருக்கு, சூழ்நிலைக்கு மாறிட்டே இருக்கு, பிரச்சனைக்கு மாறிட்டே இருக்கு. ಆತನ ಪ್ರೀತಿ ಒಂದೊಂದು ಕ್ಷಣವೂ ಒಂದೊಂದು ಕಾಲವು ಮಾರ್ಪಡ್ತಾ ಇದೆ. சொத்து சொகத்துக்கு மாறிட்டே இருக்கு மனுஷனுடைய அன்பு. ಆ ಪ್ರಾಪರ್ಟಿಗೋಸ್ಕರ ಬದಲಾಗುತ್ತಾ ಇದೆ. என்னங்க? ಏನ್ರಿ? ஆனா என் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்னா, ದೇವರು ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ஆமென் ஆமென் என்றும் ஆமென் என்றும் ஆகும். ಅದು ಹೌದಾಗಿವೆ, ಆಮೆನ್ ಆಗಿವೆ. ஹalleluya. ஹalleluya. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ಆತನ ವಾಗ್ದಾನವು ಹೌದಾಗಿವೆ, ಆಮೆನ್ ಆಗಿವೆ. ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ಅನೇಕರುடைய ಅன்பು ತಣಿந்து போய்விடும். ಅನೇಕರ ಪ್ರೀತಿಯು ಬದಲಾಗುತ್ತದೆ, ಕಡಿಮೆಯಾಗುತ್ತದೆ, ಕಡಿಮೆಯಾಗುತ್ತಾ ಇದೆ. அப்ப அநேகருடைய அன்பு குறைந்து போகும்போது, தணிந்து போகும்போது, ಅನೇಕರ ಪ್ರೀತಿ ಅದು ಬದಲಾಗಿ ಕಡಿಮೆ ಆಗುವಾಗ நிலையற்ற அன்பா தான் இருக்கும். ಅದು ಸರಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ நீங்க மத்தேயு 24 அதிகாரத்தை வீட்ல போய் வாசிங்க. கடைசி நாட்கள்ல என்னென்ன நடக்கும் சொல்லி ஆண்டவர் அழகா சொல்லி இருக்காரு. மத்தேயு 24:12 ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿ, ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த அன்சர்டைன் லவ் உடைய இந்த உலகத்துல, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಲೋಕದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, only God is our constant companion. ದೇವರು
ದೇವರು ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ನಿರಂತರ ಸಂಗಾತಿ. இன்னொரு தடவை சொல்லட்டுமா? கான்ஸ்டன்ட் கம்பேனியன். ದೇವರು ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ನಿರಂತರ ಸಂಗಾತಿ. தேவன் மாத்திரமே, ದೇವರು ಮಾತ್ರವೇ நமது நிலையான, ನಿರಂತರ, உறுதியான, நிரந்தரமான, ನಿರಂತರವಾದ துணையானவர், ಸಂಗಾತಿಯು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿರಂತರವಾದ ಜೊತೆಗಾರನು ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವೇ. ನಿರಂತರமான துணையாளர் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾತ್ರವೇ. அவர் மாத்திரம்தாங்க நிலையானவர். ಆತನ ಮಾತ್ರವೇ ನಮಗೆ ನಿರಂತರವಾದ. அவர் சொல்லி இருக்கிறாரு. ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ. உபாகமம் 31:6 சொல்லி இருக்கிறாரு. உபாகமம் டியூட்டரானமி. உபாகமம்னா என்ன? ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡವಾ? ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡಿದೆ, நீங்கள் பலன் கொண்டு ನೀವು ಬಲ ಹೊಂದಿ திடமனதாயிருங்கள். ನೀವು ದೃಢವಾಗಿ ಇರಿ ಅಂತ சொல்லுங்க. அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ಅವರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಭಯಪಡದೇ ಇರಿ. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட இருக்கிறார். ನಿಮ್ಮ ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಇದ್ದಾನೆ. உன்னோடே கூட வருகிறார். ನಿಮ್ಮ ಜೊತೆ ಬರುತ್ತಾನೆ. இப்ப கவனிங்க, ಇವಾಗ அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹalleluya. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ನಿಮ್ಮನ್ನು ಕೈಬಿಡುವುದು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. யோசுவா 1:9 வசனம் சொல்லுகிறது, ಯೋಶುವ 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ನಾನು ನಿನಗೆ ಕಟ್ಟಳೆ பலன் கொண்டு திடமனதாயிரு. ಬಲ ಹೊಂದಿ ನೀನು ಇದಾಗಿರು, ದೃಢವಾಗಿರು, திகையாதே, ನೀನು கலங்காதே, ಕಲವಲಗೊಳ್ಳಬೇಡ. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ನೀನು ಹೋಗುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲೆಲ್ಲ ದೇವರು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. யாருங்க? ಯಾರ್ರೀ? அந்த ಪ್ರಾಮಿಸ್ அப்படியே தான் இருக்கும். ಆ ವಾಗ್ದಾನ ಆ ರೀತಿ ಇರುತ್ತದೆ. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ಅವರು ಹೇಳಿಯೂ ಮಾಡದೇ ಇರುವವರು. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? ಆತನ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ನೆರವೇರಿಸುವವರು. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். ஹalleluya. ಹೇಳಿದರೆ ಆಗುತ್ತದೆ, ಆತನ ಕಟ್ಟಳೆ ಇಟ್ಟರೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. 1 ಸಾಮುವೇಲ್ 15:29 ವಚನ சொல்லுகிறது. 1 ಸಾಮುವೇಲನು 1 ಸಾಮುವೇಲ್ 15:29 ಹೇಳುತ್ತದೆ, இஸ்ரவேலின் ஜெய பலமானவர், ಇಸ್ರಾಯೇಲಿನ ಜಯ ಬಲವುಳ್ಳದು, பொய் சொல்லுகிறதும் இல்லை, ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, ಅವರು ಹೇಳಿದ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ಕಲವಲ ಆಗುವುದಿಲ್ಲ. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. ಮನ ಬದಲಾಗಕ್ಕೆ ಅವನು ಮನುಷ್ಯನಲ್ಲ. கை விட மாட்டேன்னு சொன்னார்லங்க, உங்களை ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದಾರಲ್ಲ. உங்களை ஒரு நாள் கை விட மாட்டேன்னு சொன்னார்ல. ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ದಿವಸ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ உங்களை ஒரு நாள் விலக மாட்டேன்னு சொன்னார்ல. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ ಅಂತ உங்களை ஒரு நாள் உயர்த்துவன் சொன்னார்ல. ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ದಿವಸ ಮೇಲೆ அது பொய் இல்ல, ಅದು ಸುಳ್ಳಲ್ಲ, அது பொய் இல்ல, ಅದು ಸುಳ್ಳಲ್ಲ. மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. ಬದಲಾಗಕ್ಕೆ ಆತನು ಮನುಷ್ಯನಲ್ಲ. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ಸುಳ್ಳು ಹೇಳಕ್ಕೆ ಆತನು ಮನುಷ್ಯನಲ್ಲ. உங்களுக்கு சொன்னது அப்படியே அவர் செய்து முடிப்பார். ನಿಮಗೆ ಹೇಳಿದ ರೀತಿ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? உங்க கூடவே இருக்கிறாருங்க. ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. ಕಾನ್ಸ್ಟಂಟ್ ಕಂಪ್ಯಾನಿಯನ್. ಆತನು ನಿರಂತರವಾಗಿ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ உங்க ಇದ್ದಾನೆ. கையை நான் இன்னைக்கு இருக்குவோம் பிரதர், நாளைக்கு இருக்குவோம் பிரதர், உங்க கூட இத்தனை வருஷம் இருப்பேன் பிரதர், அத்தனை வருஷம் இருப்பேன் பிரதர், நாளைக்கே கை விட்டு போயிடுவான். ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಅಷ್ಟು ಜನ ಅಷ್ಟು ವರ್ಷ ಇರುತ್ತೇನೆ ಬ್ರದರ್, ಇಷ್ಟು ವರ್ಷ ಇರುತ್ತೇನೆ ಬ್ರದರ್, ನಾಳೆನೇ ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಗುವವರಾಗಿರ್ತಾರೆ. ಯಾಕಂದರೆ ಅದು ಬದಲಾಗುವ ಮಾರಿಕೊಂಡೇ இருக்கிற நிலை, மாறிக்கொண்டே இருக்கிற லவ், ಅದೆಲ್ಲ ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದಂತ ಪ್ರೀತಿಗಳು. அந்த கமிட்மெண்ட் எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. ಆ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ನೀವು ದೊಡ್ಡದಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. ஆமா ஆமா உண்மைதான். ಅದೆಲ್ಲ ನಿಜವೇ என் தாய் அன்பு மாறும், என் தகப்பன் அன்பு மாறும், ನನ್ನ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ ಬದಲಾಗುತ್ತದೆ, ತಂದೆಯ ಪ್ರೀತಿ என் ಬದಲಾಗುತ್ತದೆ, சகோதர சகோதரிகள் அன்பு மாறும், என் நண்பர்கள் அன்பு மாறும், ನನ್ನ ಒಡ ಹುಟ್ಟಿದವರು ನನ್ನ ಸ್ನೇಹಿತರ ಪ್ರೀತಿಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. எல்லாருடைய அன்பும் நிலை மாறுகிற அன்பு, மாயையா இருக்கிற அன்பு. ಎಲ್ಲರ ಪ್ರೀತಿಯು ಬದಲಾಗುವ ಮಾಯೆಯುಳ್ಳ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. மாறாத ஒருவர் இருக்கிறார், ಬದಲಾಗದೇ ಇರುವವರು அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ಆತನು ವಾಗ್ದಾನ உன்னை ಮಾಡಿದ್ದಾನೆ, விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. அது பொய் அல்ல, ಅದು ಸುಳ್ಳಲ್ಲ, அது பொய் அல்ல, ಅದು ಸುಳ್ಳಲ್ಲ, அது ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ள அன்பு. ಅದು ಹೌದಾಗಿವೆ, ಆಮೇನ್ ಆಗಿವೆ. ஹalleluya. ಹalleluya. அடுத்ததாக ನೆಕ್ಸ್ಟ್, only God is our constant comforter. ದೇವರು ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ನಿರಂತರ. போட மறந்துட்டீங்களா? only God is our constant comforter. தேவன் மட்டுமே நமது நிலையான ஆறுதல். ದೇವರು ನಮ್ಮ ನಿರಂತರ ಸಂತೈಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. இது ரொம்ப ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ இருக்கு, கவனிங்க. ಇದು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், ಹೃದಯ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟವರನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತಾನೆ, அவர்களுடைய காயங்களை கற்றாராம், ಅವರ ಗಾಯಗಳನ್ನು ಆತನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. யோபு 5:18 வசனம் சொல்கிறது. ಯೋಬು 5:18 ಹೀಗೆ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. யோபு 5:18 ಯೋಬನು 5:18 அவர் காயப்படுத்தி கட்டுகிறார், ಆತನು ನೋಯಿಸುತ್ತಾನೆ,
ಹಾ. ಆತನು ನೋಯಿಸುತ್ತಾನೆ, ಕಟ್ಟುವವನು ಆತನೇ. ಆತನು ಗಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ, ಆತನು ಕೈಗಳನ್ನು. ஆத்தனே நோய்சுத்தானே, ஆத்தனே கட்டுத்தானே. ஆமா, அவர் தான் அங்க காயப்படுத்துறாரு, கட்டுறதும் அவர் தான். ಆತನೇ ನೋಯಿಸುತ್ತಾನೆ, ಆತನೇ ಕಟ್ಟುವವನು. அவர் கை அடிக்குதான், ಆತನ ಕೈಗಳು அவர் ಅಡಿಕ್கிறார், ಆತನು ನೋಯಿಸುತ್ತಾನೆ, அவருடைய கை ஆற்றுகிறதா, ಆತನ ಕೈಗಳು ಕಟ್ಟುತ್ತವೆ. எவ்வளவு உண்மையுள்ளவர் பாருங்க, ಎಷ್ಟು விஷயத்தை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றாரு. ஆமாப்பா, நான் தான் உன்னை அடிக்கிறேன். ಎಷ್ಟು ನಿಜವಾದವನು ಅವನು ನೋಡಿ ಎಲ್ಲವನ್ನು ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆமா, நான் தான் உன்னை காயப்படுத்துறேன். ಹೌದು, ನಾನೇ ನಿಮಗೆ ನೋಯಿಸುತ್ತೇನೆ. நீ நிலை மாறி போய்கிட்டு இருக்கிற, ನೀನು ಒಂದು ವೇಳೆ ನೀವು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಬಹುದು, தடு மாறி போய்கிட்டு இருக்கிற, ನೀನು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಬಹುದು, பாத மாறி போய்கிட்டு இருக்கிற, ನಿನ್ನ ಮಾರ್ಗವು ಬದಲಾಗುತ್ತದೆ. நான் தான் உன்னை அடிக்கிறேன், ನಾನೇ ನಿನ್ನನ್ನು ನೋಯಿಸುತ್ತೇನೆ. டிரான்ஸ்லேஷன்ல எவ்வளவு அழகா சொல்லுகிறது. ಮೆಸೇಜ್ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಅಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, அவர் காயப்படுத்துகிறது உண்மைதான், ಆತನು ನೋಯಿಸುವುದು ನಿಜವೇ. அந்த 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 யதார்த்தமான வார்த்தையை, உண்மையான வார்த்தையை அவர் சொல்றாரு. ಅದು அந்த ಆ ಪದವು ನಿಜವಾದದ್ದು. True, he wounds. அவர் காயப்படுத்துகிறார், உண்மை. ಅವರು ಗಾಯಗೊಳಿಸುತ್ತಾರೆ, ನಿಜ. But he also dresses the wounds. ಆದರೆ ಅವರು ಆ ಗಾಯವನ್ನು ಕಟ್ಟುವವನು. But he also dresses the wound அப்படினு சொல்றாரு. ಆ ಗಾಯಗಳನ್ನು ಕಟ್ಟುವವನು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. The same hand that hurts you heals you. ಅದೇ ಕರಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಸಮಾಧಾನ ಮಾಡುತ್ತದೆ. எந்த கை உங்களை அடித்ததோ அதே கைதான் உங்களை ஆற்றுகிறது. கரங்களை தட்டலாமா? ஹalleluya. கை ನಿಮ್ಮನ್ನು ನೋಯಿಸಿತೋ ಅದೇ ಕೈಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಸಮಾಧಾನ ಪಡಿಸುತ್ತದೆ. அப்ப என்ன சொல்ல வராரு? ಆ ರೀತಿ ಆದ್ರೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அவர்தான் அந்த வலிக்கு ஆதாரமும் அவர்தான். ಆ ನೋವಿಗೆ ಆಧಾರ ಆತನೇ. அவர்தான் அந்த வலிக்கு மருந்தும். ಅವನೊಬ್ಬನೇ ಆ ನೋವಿಗೆ ಆತನೇ ಕಾರಣ. அவர் அந்த அசைக்க முடியாத அக்கறையும் அன்பையும் உங்க மேல என் மேல வச்சிருக்கிறாரு. ಆತನು ಬದಲಾಗದೇ ಇರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. என் பிள்ளை தப்பு பண்ணுச்சு, ನನ್ನ ಮಗು ತಪ್ಪು ಮಾಡಿದೆ, ವಿರೋಧமா பண்ணுச்சு, ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋಗಿದೆ, ಕೀழ்ಪಡಿಲ್ಲ, ಆತನು ನನಗೆ ಬೆಲ್ಟ್ ಕಟ್ಟಿ ಅಡಿச்சிரோம், ಬೆಲ್ಟನ್ನು ತೆಗೆದು ಹೊಡಿತೇವೆ, என்ன ಅಡ್ಡಿ ಅಡ್ಡಿ பின்னுறோம், பண்றியான்னு சொல்லி ಎಷ್ಟು ಹೊಡಿತೇವೆ. ಮಗು ಮಾಡ್ತೀಯಾ சரீர பிரகாரமான தகப்பன், ಶರೀರ ರೀತಿಯಾದ ತಾಯಿ, சரியா அடிக்கிறோம், ಸರಿಯಾಗಿ ಹೊಡಿತೇವೆ. சில டைம்ல அப்படியே அந்த பெல்ட் பதிஞ்சிரும், கையில இருக்கிற ரேகை பதிஞ்சிரும், அந்த மாதிரி அடிக்கிறோம். ಆ ಬೆಲ್ಟ್ ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು ಬೀಳುತ್ತದೆ. அதே அப்பா அம்மா, ಅದೇ ತಂದೆ ತಾಯಿ, அந்த குழந்தை அழுது தேம்பி போய் படுத்து தூங்கிடும். ಆ ಮಗು ಹತ್ತು ಮಲಗುವಾಗ போய் பக்கத்துல உட்கார்ந்து ಹೋಗಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುತ್ತಿಕೊಂಡು, ಅಯ್ಯೋ நீ தப்பு பண்ணதால அடிச்சேன், ನೀನು ತಪ್ಪು ಮಾಡಿದಿಂದನೇ ಹೊಡೆದಿದ್ದೇನೆ, நீ தான் தப்பு பண்ண, ನೀನೇ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೀಯಾ, ஆனாலும் என்னால தாங்க முடியல உன்னை அடிச்சு, ಆದರೆ ನಿನ್ನನ್ನು ಹೊಡೆದ ಆದ್ಮೇಲೂ ನನಗೆ ತಾಳಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. தலை கோவி விட்டு ಅವರಿಗೆ ತಲೆಯನ್ನು இனிமேல் சரியா இருப்பேன்னு சொல்லி நான் விரும்புறேன். ಇನ್ಮೇಲೆ ನೀನು ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஒரு சாதாரண சரீர பிரகாரமான தகப்பனே அப்படி செய்யும்போது, ಒಂದು ಶರೀರ ರೀತಿಯಾದ ತಂದೆ ಆ ರೀತಿ ಮಾಡುವಾಗ, ஒரு பெரிய உன்னத நோக்கத்தோடு உங்களை என்னையும் படைச்சிருக்கிறார். ಒಂದು ಉನ್ನತ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಸೃಷ್ಟಿಸಿದವನು. சரீர பிரகாரமான தகப்பன் அந்த குழந்தை, அடிப்பட்ட குழந்தை, அடிச்ச குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்து அவ்வளோ பரிதாபப்பட்ட, ஐயோ, ಶಾರೀರಿಕವಾಗಿರುವ ತಂದೆಯೇ ಆ ಮಗುವನ್ನು ಹೊಡೆದ ನಂತರ ಮಲಗಿರುವಾಗ ಎಷ್ಟು ನೋವು ಪಡುತ್ತಾರೆ. ನೀವು ತಪ್ಪು ಮಾಡಿದಿಂದನೇ ನಾ ಮಾಡಿದೆ, ಅಡಿಚ ಕೈ போய் அணைக்குது, ಆ ಹೊಡೆದ ಕರಗಳು ಹೋಗಿ ಸಂತೈಸುತ್ತದೆ. தூக்கி தலை மேல வச்சு நம்ம தொட மேல வச்சு ஆத்துறோம், தேற்றுறோம். ಮಲಗುವಾಗ ಆ ಮಗುವನ್ನು ನಮ್ಮ ಬಳಿ ಎತ್ತುಕೊಂಡು ಅದನ್ನು ನಾವು ಮುದ್ದಿಸುತ್ತೇವೆ. இந்த தகப்பன் அதை விட மேலான, ಈ ತಂದೆಯು ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡವನು, எவ்வளவு உண்மையுள்ளவர், ಎಷ್ಟು ನಿಜವಾದವನು, எவ்வளவு பாசமுள்ளவர், ಎಷ್ಟು ಆತನ ಪ್ರೀತಿಯು. அடித்தாலும் அணைக்கிறவர் அவர், ಆತನು ನೋಯಿಸಿದರೂ ಆತನು ಸಂತೈಸುವವನು, காயப்படுத்தி கட்டுகிறவர் அவர், ನೋಯಿಸಿ ಆತನು ಸಂತೈಸುವವನು, அடிச்சு விலக்கி விடுகிறவர் அல்ல, ಒಡೆದು ಆ ರೀತಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುವವನು ಅವನಲ್ಲ, விட்டு தள்ளி ಆ விடுகிறவர் அல்ல, ರೀತಿ ನಾಶವಾಗುವಂತ ಬಿಡುವವನಲ್ಲ, பெரிய கொடத்தை தூக்கி தலை மேல பிடிச்சு தலை முழுகி விடுகிறவர் அல்ல, ದೊಡ್ಡ ಒಂದು ಬಿಂದಿಗೆಯನ್ನು ತಗೊಂಡು ಅವನು ಮುಳುಗುವವನಲ್ಲ, ಆತನು ಬದಲಾಗದೇ ಇರುವ, உலகத்தின் அன்பு uncertain love, ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿ ಲೋಕವು, but ಆದರೆ அவருடைய ಪ್ರಾಮಿಸ್ ಆತನ ವಾಗ್ದಾನ ಅದು ಬದಲಾಗದೇ ಇರುವುದು, ಮಾರವೇ ಮಾರಾದ, ಅದು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. ಸರ್ವ வல்லமையுள்ளவரா மாறவே மாட்டார், ಸರ್ವಶಕ್ತನು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ, தன் தன்மையில் தன் குணத்தில் மாறவே மாட்டார், ಆತನ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಆತನು ಬದಲಾಗದೇ ಇರುವವನು. ಇವರ பிடிச்சுக்கலாம், ಇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ, மாறாதவர்,
ಆತನು ಬದಲಾಗದೇ ಇರುವವನು. மனிதர்கள் மாறுவார்கள், ಮನುಷ್ಯರು ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ, அதிகாரிகள் மாறுவார்கள், ಅಧಿಕಾರಿಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ, அதிகாரங்கள் மாறும், ಅಧಿಕಾರಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ, சிங்காசனங்கள் மாறும், ಸಿಂಹಾಸನವು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ, ராஜாங்கங்கள் மாறும், ರಾಜರು ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ, ராஜ்யங்கள் மாறும், ರಾಜ್ಯಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತವೆ, படைப்புகள் மாறும், ಸೃಷ್ಟಿಗಳು மனிதர்களின் மனங்கள் ಕಾರ್ಯಗಳು மாறும், ಮಾರ್ಪಡುತ್ತದೆ, கலாச்சாரங்கள் மாறும், ಕಲಾಚಾರಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತವೆ, விஞ்ஞானிகள் மாறுவார்கள். ಎಲ್ಲ ಸೈಂಟಿಫಿಕ್ ಕಾರ್ಯಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತವೆ. உலகமே மாறினாலும் ಈ ಲೋಕವೇ ಮಾರ್ಪಟ್ಟರು, மாறாதவர் ஒருவர் உண்டு. ಬದಲಾಗದೇ ಇರುವವರು ಒಬ್ಬರು. அவர் உங்க கூட என் கூட நல்ல கம்பெனியனா நல்ல கம்ஃபர்டரா இருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ನಿರಂತರ ಸಂಗಾತಿಯಾಗಿದ್ದಾನೆ. உலகத்துல அவரை பிடிச்சுக்கலாம், ನಾವು ಅವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. யாரு நம்மளை அதிகமா நேசிக்கிறாங்களோ அதை பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದು ಬೇಡ. அவங்க நோகடிக்கும் போதெல்லாம் அப்பா பாதத்துல தான் போய் விழ முடியும். ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೋವು ಮಾಡುವಾಗ ಅಲ್ಲ, ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. ಮನುಷ್ಯರು ನೋಗಡಿக்கும் போதெல்லாம் ஒருத்தர் உங்க கூட இருக்கிறாருங்க, உங்களை ஆற்ற தேற்ற. ಮನುಷ್ಯರು ನಿಮ್ಮನ್ನು ನೋವು ಮಾಡುವಾಗ ಅದಕ್ಕೆ ಸಂತೈಸಲು ದೇವರೊಬ್ಬನೇ. ಅವரை விட்டுடாதீங்க, ಅವರನ್ನು ಬಿಡಬೇಡಿ. அவரை விட்டுட்டோம் சொன்னா ಅವರನ್ನು ಬಿಟ್ಟರೆ நமக்கு என்ன நாதி இருக்கு, ನಮಗೆ ಯಾವ ಮಾರ್ಗವಿದೆ? சொல்லமா அன்சேஞ்சிங் வேர்ல்ட். ನಾವು ಹೇಳೋಣ சேஞ்சிங் வேர்ல்ட், ಬದಲಾಗುವ ಲೋಕ, சேஞ்சிங் வேர்ல்ட், ಬದಲಾಗುವ ಲೋಕ, ಬಟ್ ಆದರೆ unchanging God with us. ಬದಲಾಗದೇ ಇರುವ ದೇವರು. ஹalleluya, ஹalleluya. இந்த வசனத்தை கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳಿ சங்கீதம் 27:14. ಕೀರ್ತನೆಗಳು 30 அவர் சொல்றாரு 27:14 கர்த்தருக்கு காத்திரு, ದೇವರಿಗೆ ಕಾಯಿಕೊಂಡಿರು, கர்த்தருக்கு காத்திரு, ದೇವರಿಗೆ ಕಾದುಕೊಂಡಿರು, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து. ಅವನು ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಬಲ ಮಾಡುತ್ತಾನೆ. என்னங்க, ಏನೇರಿ? கர்த்தருக்கு காத்திருங்க. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಾಯುತ್ತಾ ಇರಿ. இந்த வாரம் நியூஸ் இந்த மாதிரி ஓடிச்சா? ಈ ವಾರ ನ್ಯೂಸ್ ಈ ರೀತಿ ಇತ್ತಾ? தாங்க முடியலையா? ನಿಮಗೆ ತಾಳಕ್ಕಾಗಲಿಲ್ಲವಾ? என்னப்பா இப்படி நடக்குது, ஏன்பா நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போன்ற பயம் உண்டாகுதுங்களா? கர்த்தருக்கு காத்திரு. ಏನಪ್ಪ ಈ ರೀತಿ ನಡೆದಿದೆ, ನಾಳೆ ನನಗೇನಾಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿರಿಯಾ? unchanging God க்கு ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಾಯುತ್ತಾ ಇರಿ. ஹalleluya, unchanging God க்கு காத்திருங்க. ಬದಲಾಗದೇ ಇರುವ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇರಿ. இது சொல்லிட்டு ಇದನ್ನು ಹೇಳಿ அந்த ரெண்டு வார்த்தை கவனிங்க. கர்த்தருக்கு காத்திரு, ಈ ಗಮನಿಸಿ, ದೇವರಿಗೆ ಕಾಯ್ದಿರು. கடைசி வார்த்தையை வாசிங்க. ಕೊನೆಯ ವಾಕ್ಯವು கர்த்தருக்கே காத்திரு. ದೇವರಿಗೋಸ್ಕರವೇ ಕಾಯುತ್ತಾ ಇರಿ, உலகத்திற்கு இல்ல, ಲೋಕಕ್ಕೆ ಅಲ್ಲ, ಲೋಕಕ್ಕೆ ಅಲ್ಲ, ಲೋಕಕ್ಕಲ್ಲ, ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಅಲ್ಲ, ಯಾವ ಮನುಷ್ಯರಿಗೂ ಅಲ್ಲ, ಎಂದ ಮನುಷ್ಯರಿಗೂ ಯಾವ ಸಂಪತ್ತಕ್ಕೂ ಯಾವ ಹಣಕ್ಕೂ ಅಲ್ಲ, எந்த உங்களுடைய கர்த்தருக்கு மாத்திரம், கர்த்தனுக்கு மாத்திர காயுತ್ತಾ ಇರಿ. கர்த்தருக்கு மாத்திரமே காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திரு, ದೇವರಿಗೆ ಕಾಯುತ್ತಾ ಇರಿ. அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், ಆತನು ನಿನ್ನ ಬಲಗೊಳಿಸುತ್ತಾನೆ. திடமனதாய் இருங்க. ನೀವು ಬಲವಾಗಿ என்ன நடந்தாலும், ಏನು ನಡೆದರೂ, இந்த உலகமே நிலை மாறினாலும், ಈ ಲೋಕವೇ சூழ்நிலைகள் மாறினாலும், ಸನ್ನಿವೇಶಗಳು மனிதர்கள் மாறினாலும், ಮನುಷ್ಯರು ಬದಲಾದರು, நம்முடைய பலங்கள் மாறினாலும், ನಮ್ಮ ಬಲವು ಬದಲಾದರೂ, ಶರೀರದಲ್ಲಿ ಮಾற்றம் ಉಂಟಾனாலும், ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬಂದರೂ, பெரிய காரியங்கள் ஏற்பட்டாலும், ಸಭೆಗಳಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಬಂದರೂ, ದೇವರಿಗೆ ಕಾಯಿರು, ಬಲ ಹೊಂದು, என்னை உங்களை ஸ்திரப்படுத்துவார், ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಬಲಗೊಳಿಸುತ್ತಾನೆ. கர்த்தருக்கே காத்திரு. ದೇವರಿಗೆ ಕಾಯುತ್ತಾ எந்த மனுஷனுக்கும் அல்ல, ಬೇರೆ ಯಾವ எந்த ಮನುಷ್ಯರಿಗೂ பொருளுக்கும் அல்ல, ಯಾವ ಪೌಲನಿಗೂ எந்த செல்வத்துக்கும் அல்ல, ಯಾವ கர்த்தருக்கே காத்திரு. ದೇವರಿಗೆ ಕಾಯುತ್ತಾ, ஹalleluya, ஹalleluya, அவருக்கே காத்திருக்கலாம், வேற ದೇವರಿಗೆ யாருக்கும். ಕಾಯುತ್ತಾ ಇರೋಣ. ஹalleluya, ஹalleluya. சொல்லமா changing world, ನಾವು ಹೇಳೋ ಬದಲಾಗುವ ಲೋಕ, changing God, ಬದಲಾಗದೇ ಇರುವ changing ದೇವರು, world, ಬದಲಾಗುವ ಲೋಕ, unchanging God ಬದಲಾಗದ ದೇವರು with us. ಅವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நாம் ஒப்பு கொடுக்கலாம். ನಾವು ದೇವರಿಗೆ